பஞ்சம நிலம் மீட்பு அந்த வார்த்தை, சாதிவாரி கணக்கெடுப்பு, ஏன் அதுக்கு ஒரு சாதமாக நடத்திட்டு போகணும் கொடுத்துட்டு போறதுல என்ன? சன் டிவிங்க எனக்கு எதனா பிரச்சனை தான். இந்த பறையர் 1 இயர் ஒன்னா கூடிடக்கூடாது. இதுதான் அதுதான் செந்தமன் சீமான் விவகாரத்தில் நடப்புது. உங்களுக்கு என்ன வேலை? இந்த சீமானுக்கு தான் வேற வேலை இல்லை. எஸ்சிக்காக நான் நிக்கிறேன்னு சொல்லுவாரு. நீங்களாம் ஏன் போய் நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிதான் இதை உடைப்பதற்கு பல வேலை இங்கே நடக்குது. அது உங்க ஊர்ல அந்த பிரச்சனை பாருங்க, எங்க ஆளுங்களுக்கு உங்க ஆளுங்க அது என்னன்னு கொஞ்சம் சேர்ந்து பேசி முடிச்சு நல்லபடியா கொஞ்சம் பாருங்கண்ணே. ஒருத்தன் தப்பு செய்யறான்னா தனி நபரா அவனை பார்க்கணும். ஒரு சமூகமா நீங்களும் பார்க்காதீங்க, நாங்களும் பார்க்க கூடாது. பேசிக்கலாம், நீங்க பேசிக்கங்க ஈஸியா அப்படின்னு பாருங்க அப்படின்னு ஒரு ஒத்துமை இங்க வந்துடும். அது மற்ற விஷயத்துல வந்தாலும் பரவாயில்ல, அடித்தட்டு மக்களின் விடுதலையில் இந்த ஒற்றுமை வந்து விடக்கூடாது. சீமானன் சொல்ற மாதிரி ஆதித்தமிழர் விடுதலை இல்லாமல் மீதி தமிழர் விடுதலை இல்லை. அப்போ ஆதித்தமிழரும் மீதி தமிழரும் சேர்ந்து நின்னா மற்றவனுக்கு இங்க வேலை இல்லை. ஒன்னா சேர்ந்து கணக்கெடுப்பு நடத்தி எங்களை எண்ணு எங்களை எண்ணு எங்களை எண்ணு எல்லாரும் சேர்ந்து என்னன்றோம். என்னாத யாரையாது அப்படின்ற ஒரு கேள்வி வருது, இயல்பா வரும். அதிகாரிகள் எல்லாம் டெல்லி கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. எப்படி சென்னையின் காவல்துறை அதிகாரி மீறி, இல்ல முதலமைச்சரை மீறி, காவல்துறை அமைச்சரை மீறி காவல்துறைக்குள்ள இவங்க கட்டளை போடுறாங்க. அப்ப நம்ம முதலமைச்சர் ஒண்ணும் தெரியும், முதலமைச்சர் டம்மியா ஒண்ணும் தெரியலையா? அதான் சொல்றாரு. 94 ஆரம்பிக்க போராட்டம் இன்னமும் ஏதோ ஒரு மூலையில் சிம்மினி விளக்கா எரிந்து கொண்டேதான் இருக்கிறது. உரிமையை கேட்டுதான் இருக்கீங்க. எங்கேயோ ஒரு லைட்டா மின்மினி பூச்சி மாதிரி அது இன்றைக்கு பிரகாசமான தீபமாக எல்லா சமூகத்தோரும் சேர்ந்தா ஏத்தப்படுகிறது. அதை ஏத்தனா வெளிச்சம் வந்துடும். அது ஆனேடா முதல்ல சீமான் அதை பண்றாரு. இப்ப ஒரு காலத்தில் ஆரியம் பிரிச்சதுன்னு இதை பிரிச்சா அவன் பிரிஞ்சு எங்கேயோ போயிட்டான். இன்னைக்கு கிரவுண்ட்ல இல்ல திராவிடம் தான் இன்றைக்கு பிரித்து கொண்டிருக்கிறது. பஞ்சம நில மீட்பு பட்டியல் சமூகத்துக்கும் சேர்ந்து வந்து ஒன்னா நிக்கிறது முதலாக நடக்குதுன்னே சொல்லலாம். ஆனா திமுக இது வரைக்கும் அவங்களுக்கு கேட்கல. அறிவாலயத்துல போய் நாங்க மீட்க போறோம்னு இன்ன வரைக்கும் நடக்கல. அதிமுக இன்ன வரைக்கும் தனிச்சு வந்து வரல. இப்ப கூட நாம் தமிழர் மட்டும் பஞ்சமில்லைன்னு கேட்கட்டான், சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்கட்டும், எங்கெல்லாம் சேர்க்காம நாங்க தனித்தனியா கேட்டுக்கிறோம். எங்களுக்கு பர்மிஷன் தராங்களா இல்லையா பாருங்க. ராவணா பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். சகோதரர் ஏர்போர்ட் மூர்த்தி நம்ம சந்திக்கிறோம். வணக்கம். ஒன்றும் இல்லை, நாம் தமிழர் கட்சி வர 16ஆம் தேதி பஞ்சம நில மீட்புன்னு ஒரு போராட்டம் திருப்போரூர்ல நடத்துறது. 3 முறை 1ஆம் தேதி சொன்னாங்க, 8ஆம் தேதி சொன்னாங்க, 16ஆம் தேதி அதுக்கும் காவல் நிலையம் மறுப்பு தெரிவிச்சுட்டு நீதிமன்றத்தில் போயிருக்கிறாங்க. நீதிமன்றம் கொடுக்குது இல்லைன்றது அப்பாற்பட்ட விஷயம். ஏன் இவ்வளவு தடைகள் இந்த விஷயத்துல? இது என்ன இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? பஞ்சம நில மீட்புன்ற அந்த வார்த்தை, சாதிவாரி கணக்கெடுப்பு, ஏன் அதுக்கு ஒரு சாதமாக நடத்திட்டு போகணும் கொடுத்துட்டு போறதுல என்ன இருக்கு? சன் டிவிங்க எனக்கு எதனா பிரச்சனை இருக்குதா? சன் டிவிங்க எனக்கு எதனா பிரச்சனை இருக்குதா? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லை. தந்தி டிவிங்க எனக்கு எதனா பிரச்சனை எதுவும் இல்லை. இல்லை, நான் ஒரு மாநாட்டில் பேசுறேன். கும்பகோணத்துல பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயா தலைமையில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் பேசுறேன். சரி. ராமதாஸ் ஐயா வந்து ஒரு 7 மணி இருக்கும், 7:15 இருக்கும்னு நினைக்கிறேன், ஸ்டேஜுக்கு வர்றாரு. அதுக்கு முன்னாடி அந்த நாடகங்கள், கலை நிகழ்ச்சி, குடிக்காதன்னு சொல்ற நாடகம் அதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகி போச்சு. அப்போ வந்ததே நான் சொல்றாரு, 8:30 மணிக்கு கூட்டத்தை முடிக்கணும். ஒரு 1.5 மணி நேரம் கேப் இருக்கு. 8:30 மணிக்கு கூட்டத்தை முடிக்கணும். அதெல்லாம் வந்திருக்கிறவங்கலாம் ஒரு 1/2 நிமிஷம் 1 நிமிஷம் பேசுங்க. எல்லா தலைவர்லாம் வந்திருக்கீங்க, எல்லாரும் 1/2 நிமிஷம் 1 நிமிஷம் பேசுங்கன்னா ஆரம்பத்திலிருந்து அவர் ஒரு கையில ஒரு மைக்கை வச்சுன்னு அவர் சொல்றாரு. ஏன்னா அவரோட நோக்கம் 8:30 மணிக்கு கூட்டத்தை முடிக்கணும். இந்த பயலெல்லாம் கொஞ்சம் 8:30 மணிக்குள்ள ஊர் போய் சேரணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றாரு. வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழித்தேவன் பேசுகிற போதும் அவர் வந்து எல்லாரும் வாங்கலையா, அவங்க வாங்க இவங்க வாங்கன்னு ஒரு ஃபார்மல் அழைப்பு கொடுப்பாங்க இல்லையா? அப்பயும் குறுக்கிட்டு என்ன சொல்றாரு, எல்லாருக்கும் வணக்கம்னு ஒரு வாரத்துல முடியுங்க அதை அப்படின்னு. அப்போ என்னன்னா எல்லாருக்கும் அதை சொல்றாரு அவர். நான் பேசுற போது, நான் பேசி முடிச்ச பிறகு அதை அவர் சொன்னார்,
இன்னைக்கு வரவங்க அரை நிமிஷத்துல 1 நிமிஷத்துல பேசணும் அப்படின்றாரு. நான் ஒரு 9 நிமிஷம் பேசுறேன். ம். சில விஷயங்கள் நம்ம அங்க பதிவு பண்ணோம்ல, அதுக்காக நான் வந்து அங்க அதை சொன்னேங்க. சன் டிவிக்காரங்க ம். நான் பேசுறத இப்படி போடுறாங்க. ம். போட்டுட்டு மருத்துவர் ஐயா வந்து அந்த அரை நிமிஷம் 1 நிமிஷம் பேசுங்கன்னார்ல, இதை இப்படி போடுறாங்க. ம். அப்போ ஒரு பறையர் பேசிக் கொண்டிருந்த போது அதை ஏற்றுக்கொள்ள முடியாம ராமதாஸ் புறக்கணிப்பு செய்யறாரு, மருத்துவர் புறக்கணிப்பு செய்யறாரு. சரி அவங்க முழுசும் பார்க்கலையாமா அவங்களே அந்த வீடியோவை? ஏன்னா எத்தனை பேருக்கு சொல்லி இருக்கிறாரு மருத்துவர் ஐயா? இப்ப கிட்டத்தட்ட ஒரு 5-6 சேனல்கள் லைவ் போடுறாங்க. ஆமா, அப்போ தொடர்ந்து அது வந்து தானே இருக்குது. அவங்க சேனல்ல அந்த 5-6 தொலைக்காட்சியுடைய லைவும் வச்சு பாப்பாங்க. அங்கெல்லாம் என்ன ஓடுதுன்னு அவங்களும் பார்த்து பார்ப்பாங்கல்ல. ஆமா, சம்பந்தப்பட்ட டிவியும் லைவ் போடுது. இன்னொரு டிவி அவங்களும் அந்த செய்தியை போடுறான். இப்போ இது நேரடியா அது என்னன்னு பார்த்துட்டு ஏன் அதை போடுறாங்க? 2 பேருக்கு கிராஷ் ஆகட்டும். நான் வந்து டென்ஷன் ஆகணும். இப்பா இது என்னப்பா இது, இந்த மாதிரி நம்மளை அசிங்கப்படுத்தாங்க, இதோட நான் வந்து அந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கணும். அவங்களும் பத்தியா இவனை கூப்பிட்டு பேசுறதால தான் இந்த மாதிரி செய்தி வருது அப்படின்னு அவங்களும் நினைக்கணும். இந்த பறையர் வன்னியர் ஒன்னா கூடிடக்கூடாது. இதுதான், அதுதான் செந்தமன் சீமான் விவகாரத்தில் நடப்புது. பஞ்சமி நிலத்தை நான் கேட்டுக்கலாம். நான் ஒரு பறையர், நான் அழுவலாம், பாடத்தூக்கலாம், ஒப்பாரி வைக்கலாம், என்ன வேணாலும் நான் கேட்டுக்கலாம். என் கூட தமிழ் சமூகம் வந்து கேட்டக்கூடாது. பிறர் வந்து சேர்ந்துடக்கூடாது. அதுவும் குறிப்பா தமிழ் சமூகம் என் கூட நின்று நம்ம என்னப்பா எங்காலதுனால என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டுற கூடாதுங்கிறது தான் அவங்களோட நோக்கம்னே. இப்போ நம்ம என்ன சொல்றோம், அனைத்து தமிழ் குடிகளின் ஆதரவுடன் ஆதி தமிழ் குடியின் நிலம் மீட்போம் வாசகத்தின் அடிப்படையில இந்த கூட்டம் கூட்டப்படுது. நான் தமிழர் சீமான் வந்து சொல்றாரு, எஸ்சிக்காரன் ஏதாவது கேட்டு போறானோ, உங்களுக்கு என்னையா வேலை, அந்த சீமானுக்கு தான் வேற வேலை இல்லை, எஸ்சிக்காக நான் நிக்கிறேன்னு சொல்லுவாரு. நீங்கன்னா ஏன் போய் நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரிதான் இதை உடைப்பதற்கு பல வேலை இங்கே நடக்குது. அதன் அடிப்படையில இப்போ நான் இப்படி சொல்லுவோமே, நான் இருக்கேன், என்ன இந்த பிரச்சனை, இந்த ஆள் வந்து ஒரு மாதிரியா பேசுறாங்க, இவங்க ஒரு மாதிரியா பேசுறாங்க அப்படின்னு ஒரு முரணோட நான் வந்து வெளியில் நிற்கிறேன். ஒரு மாதிரியா நாளுங்க பொழுது இவங்க பாப்போம், ஒரு நாள் வச்சுக்கலாம் அப்படின்னு நான் நிற்பேன். இப்போ நாங்க ஒரு இடத்துல உட்காந்து பேசணும்னு வச்சுங்க, என்ன தம்பி எப்படி சகோதரா எப்படி இருக்கீங்க, இல்ல என்ன மூத்தனை எப்படி இருக்கீங்க, என்ன நம்மள போய் அண்ணங்கிறான் இருந்தால இல்லைண்ணா நல்லா தானே இருக்கிறேன் அப்படின்னு நானும் சொல்லுவீங்க, அவர் அண்ணன் சொல்ல வேண்டியிருக்கு. சரி, அப்போ நம்ம இவரை பத்தி ஒரு மாதிரியா சொல்லியிருந்தாங்க, இந்த ஆளுலாம் ஒரு மாதிரியான்னு நல்லா தானே பழகுறாங்க, அப்புறம் என்ன சிக்கல் நீங்க நினைப்பீங்க, ஆமா அவங்களும் நினைப்பாங்க. அப்போ ஒண்ணு மணி பேசுகிற போது ஏதாவது ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனைனா என்ன, அது உங்க ஊர்ல அந்த பிரச்சனை பாருங்க, எங்க ஆளுங்களுக்கு உங்க ஆளுங்க அது என்னன்னு கொஞ்சம் சேர்ந்து பேசி முடிச்சு நல்லபடியா கொஞ்சம் பாருங்கண்ணே. ஒருத்தன் தப்பு செய்யறானா தனி நபரா அவனை பார்க்கணும், ஒரு சமூகமா நீங்களும் பார்க்காதீங்க நாங்களும் பார்க்க கூடாது, பேசிக்கலாம், நீங்க பேசிக்கிங்க, சிக்கல் ஈஸியா அப்படின்னு பாருங்க அப்படின்னு ஒரு ஒத்துமை இங்க வந்துடும். அது மற்ற விஷயத்துல வந்தாலும் பரவாயில்ல, அடித்தட்டு மக்களின் விடுதலையில் இந்த ஒற்றுமை வந்து விடக்கூடாது. சீமானன் சொல்ற மாதிரி ஆதி தமிழர் விடுதலை இல்லாமல் மீதி தமிழர் விடுதலை இல்லை. அப்போ ஆதி தமிழரும் மீதி தமிழரும் சேர்ந்து நின்னா மற்றவனுக்கு இங்க வேலை இல்லை. அடிமடியில கைய வைக்கிறீங்க. சரி, அதுதான் சிக்கல். இப்போ இல்ல அதுக்காக தான் இப்ப மாநாடுக்கு இடம் கொடுக்காம தள்ளி தள்ளி கொண்டுட்டு வராங்களா? இப்போ பர்மிஷன் கேட்டிருக்காங்க. அவங்க என்ன காரணம் சொல்றாங்க, முகூர்த்த நாள். சரி, இந்த முகூர்த்த நாள் மேடையில் கல்யாணம் நடக்க போகுது, கல்யாணம் காலையில நடக்க போகுது, அது கோயில்ல இங்க ஒரு பக்கம் நடக்கும். ஆமா, அது கோயிலுக்கும் மீட்டிங் பிளேஸுக்கும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் 1.25 கிலோமீட்டர் இருக்கும். இல்ல கல்யாணம் பண்றவன் நான் அன்னைக்கு கல்யாணம் வச்சிருக்கிறேன், இல்ல எங்க சித்தப்பனுக்கு எங்க அண்ணனுக்கு அன்னைக்கு கல்யாணம், இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஒரு பெரும் கூட்டத்தங்க கூட்டினா நான் எப்படி பொண்ணு மாப்பிள்ள போவாங்க, எப்படி ஊர்வலம் நடக்கும் அப்படின்னு ஏதாவது அப்ஜெக்ஷன் ஏதாவது சொல்லணும். இல்ல கோயில் திருப்பூர் கோயில் நிர்வாகம், நாங்க அன்னைக்கு வந்து மாசி மங்கெல்லாம் இருக்குது, அதுக்குள்ள முடிஞ்சிச்சு நினைக்கிற மாசி மங்கெல்லாம் இருக்குது, மழை விட்டாலும் தூவானம் விடாதுன்ற மாதிரி கொஞ்சம் பேர் வந்து பக்தர்கள் வருவாங்க கோயிலுக்கு, சரி இது வந்து டிஸ்டர்பா இருக்கும் அப்படின்னு அவங்க ஒரு அப்ஜெக்ஷன் பண்ணி கொடுத்தாங்களா சொல்லுங்க. மகாபலிபுரத்துல மாசி மகம் கடல்ல குளிப்பாங்க, எங்க அம்மா தான் போய் குளிக்கும், அதுக்கு ஒரு நம்பிக்கை. ஆமா குளிப்பாங்க. திருப்பூர்ல கடலுக்குது,
ம். குட்டை கூட இல்லை. ம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான காரணங்களை சொல்லி இவங்க ரிஜெக்ஷன் பண்றாங்க. நீங்க எத்தனை பேர் கலந்துக்க போறீங்க ஆண் அப்படின்னு எவ்வளவு பெண் எவ்வளவு இவ்வளவு விவரமும் கேட்கறாங்க. இப்ப சீமான் வீட்டுல ம். என்ன எத்தனை புடவனை வாங்கி வச்சிருக்க, எத்தனை கோட்டனை, ம். எத்தனை வேட்டின சட்டனை, ம். இல்ல எத்தனை குக்கர்னா நம்ம அதை கணக்கு பார்த்து சொல்லலாம். சார் ஒரு 3230 பேர் சார் அப்படின்னு சொல்லிடலாம். இது அவன் கொள்கையோட அவன் இந்த கூக்குரல் கேட்டு வரான். ம். இப்போ நம்ம என்ன முடியும்? சரி, ஒரு தோராயமா ஒரு இவ்வளவு பேர் கூடுவாங்கன்னு தோராயமா எல்லாருக்கும் தெரியல. இப்ப நாம் தமிழர் கட்சி 1000 பேர் 2000 பேர் கூடுவாங்கன்னு கூடுதலா வந்துரும். முதலா போய் என்ன ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் கொடுக்குதா? ம். ஆர்ப்பாட்டத்துக்கு பர்மிஷன் எழுதி கொடுக்கும்போது சார் எவ்வளவு பேர் கலந்துக்குன்னு எழுதி கொடுங்க சார் அப்ராக்சிமேட்லி அப்படின்னு நம்ம மறந்தாலும் அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இத்தனை ஆண்டு காலமாக 13 ஆண்டு காலமாக ஒரு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி கொடுக்குற நாம் தமிழருக்கு அது தெரியாதா? ம். எத்தனை பேர் தொடர்ச்சியா போராடிட்டு போராடிட்டு தெரியாதா? என்ன ஃபார்மல் இல்ல எழுதி கொடுப்பாங்கன்னு. ம். அப்படியே அவன் எழுதி தரலாலும் போலீஸ்காரன் கேட்டுருவாங்க, ஏம்பா எத்தனை பேர் எழுதி கொடுங்க ம். அப்படின்னு எழுதி கொடுத்துருவாங்க. அப்போ இது சீப்பு ஒலி கழிச்சா கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். ம். அவன் பொண்ணை கடத்திக்கு போனா கூட முகூர்த்தத்துக்கு போனோட வரண்டான்னு காலம் மாறி போச்சு. இப்போ ம். தேடி கண்டுபிடிச்சிடறான். ம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில இந்த தமிழ் சாதிகள் ஒற்றுமை இருக்குல்ல, ம். இதுதான் சிக்கல். ம். பெரும்பான்மை சாதிகள் இருக்கும்ல, யோ எண்ணியாங்கள ம். எண்ணியா நீ ம். என்னதான் தெரியும் இப்ப என் கதை என்னன்னு என்ன ம். அப்படின்னு இன்னைக்கு பறையறதுல நாங்க கேட்கிறோம். ம். வன்னியர் சமூகத்துல கேக்குறாங்க. அவரு மருத்துவர் பெரியவரும் கேட்கிறாரு, அன்புமணியும் கேட்கிறாருன்னு வச்சுங்க. சின்னவரும் கேக்குறாரு. ஆமா. இப்போ வட மாவட்டம் நாங்க தானே. ம். இப்ப திருப்பூர் தொகுதி எடுத்தா எங்க 2 சமூகம் தான். ஆமா. ஆமா. கூடி நின்று கேட்கறேன் என்னையாங்களே ம். அப்படிங்கிறோம். ம். அதே மாதிரி தெற்கு அப்படியே நீங்க பேட்சா நீங்க போங்க. ம். எல்லா தமிழ் சமூகங்களும் ஒன்னா சேர்ந்து கணக்கெடுப்பு நடத்தி எங்களை என்னன்னு ம். எல்லாரும் சேர்ந்து என்னன்றோம். என்னாதோ யாரையாது ம். அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இயல்பா வரும். ம். அதுதான் சிக்கல். ம். என்ன எண்ணிட்டுனா ம். என் தலைவர்கள் கேட்க வேணாம், ம். என் சமூகத்துக்காரங்கன்றோயோ ம். நாங்க நம்ம 22% என்ன கதை இது, எவ்வளவு ஒதுக்குற, எங்க எவ்வளவு ஒதுக்குற ம். அப்படின்னு மாதிரி கேட்டுருவாங்க. ம். வன்னியர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ஏதோ மருத்துவரும் ஜி.கே. மணி, அன்புமணி போன்றவர்கள் இருக்காங்க. அதெல்லாம் அந்த சமூகத்துக்கு இவங்க அங்க தலையை காட்டி இங்க வாழை காட்ட முடியாது, பிடிச்சிருவாங்க. அதனால அந்த ஏன் இப்ப உங்களுக்கு இல்லையா? வன்னியர்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு மருத்துவர் இருக்கிறாங்க. இங்க உங்களுக்கு திருமாவளவன் தோழர் இருக்கிறாரு. ஏன் நீங்க அப்படி அவாய்ட் பண்றீங்க? ஏன் நீ இல்லையான்னு கேட்க மாட்டீங்களா? எங்களை ஏன் மதிக்கிறான்? ம். இல்ல, நான் பெருந்திரளாக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக வச்சிருக்கிற ஒரு கட்சியா சொல்ல வரேன். அந்த பக்கம் மருத்துவர் ராமதாஸ் நீங்க சொல்ற மாதிரி என்னையாவும் மதிக்கிறான், ம். எங்க அண்ணனை ஏதவும் மதிக்கிறான். அவரையும் சொல்றீங்களா? வேற என்ன? ஏங்க உங்களை சொன்னா நீங்க ஒரு அமைப்பு ரீதியாக இல்ல, இப்பதான் நீங்க வளர்ற வயசுல இருந்துட்டு இருக்கிறீங்க. அவரு வளர்ந்து 25 வருஷமா எம்பி நாடாளுமன்ற அவருக்கும் போய் இந்த கதையை சொன்னேன். கம்பேரிட்டிவ்லி அவரோட நான் பெட்டர் நான் நினைக்கிறேன். மக்கள்கிட்ட கருத்து ரீதியா நீங்க பெட்ரு, நான் இல்ல மறுக்கல. அவர் பல விஷயங்கள சமரசமா போயிட்டாருன்னு எல்லாம் பேசுறாங்க. கரெக்ட். சரி, அதை தாண்டி நான் எங்கேயாவது புலம்பி இருக்குன்னா வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் பார்த்தா இயக்கம் நடத்த முடியாது. உங்களை மாதிரி பெரிய கட்சிங்க என்ன சொல்றீங்களா, அதை கேட்கற நிலையில தான் நான் இருக்கிறேன். நான் என்னைக்காவது புலம்பி இருக்கேன்னா, நான்லாம் ஒரு 1/4 கிராமம் இருப்பேனா அப்படின்னு நான் என்னைக்கு என்ன சொல்லியிருக்கேன்னா, நீ எங்க எத்தனை பேர் விடுங்களேன். நானும் கிருஷ்ணசாமி அவர்களும் ஆரம்பத்துல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆலோசனை கூட்டம் அவர் ஆபீஸ்ல போட்டார். அப்ப சின்ன பையன், டாக்டர் கிருஷ்ணசாமி. சரி. அப்போ அவரு தெரியும்ல, நான் போய் இப்படி எதிரில் அப்படின்னு கால் மேல இப்படி கால் போட்டு இப்படி உட்காந்தேன். ஏன்னா கிருஷ்ணசாமி என்ன நினைச்சாரோ தெரியல, எங்காலும் மூர்த்தி காலை இருக்கியா, காலை இருக்கியா, எங்க கால் மேல கால் போட்டு உட்காந்துங்கிறேன். யோ ஏங்காலி இதுவும் எங்காலி என்ன அது இல்ல டாக்டர் இதெல்லாம் கொஞ்சம் மரியாதை இருக்கும். அந்த மாதிரி திமிழ் பிடிச்சவன். திமிழ்னா ஒரு தன்னம்பிக்கை. குனிந்தே நடக்கிற ஒரு மத்தியில் நிமிர்ந்து நடக்கிறவங்களுக்கு அதிக பிரச்சனைனா அதிக பிரச்சனை தான். அப்படி இருக்கிற நான் என்னைக்காவது சொல்லியிருக்கேன்னா என்னை மதிக்க மாட்டான்னு. நீங்க சொல்றீங்க 4 எம்எல்ஏ 2 எம்பி வச்சுக்கிற அவர் தான் சொல்றாரு, நான்லாம் ஒரு 1/4 கிராமம் ஆவனா தனியா நின்று என்ன புடுங்க போறேன் அப்படின்னு புடுங்குறவரை பார்த்து கேட்டதெல்லாம் இருக்கு. அப்போ எங்களை மதித்திருந்தால் எங்களை கூட ஏத்த விட்டுருப்போம்ல. இன்னும் பெருசா சொல்றீங்க,
நான் இப்படி நட்டு வரேன், இப்படி பிடிங்கி போட்டுறான். அது சாதி வெறியர்கள் பண்றாங்க, யாரு? அரசு பண்ணலையே. யார் பண்றது? காவல்துறை தான் பண்ணுது, அரசு பண்ணலையே. மாவட்ட ஆட்சியர் அதெல்லாம் வந்து இல்ல, SP டெல்லிக்கு கீழே செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்படி பேசுறீங்கண்ணே. ம். SP புடுங்குறாரா, ம். தாசில்தார் புடுங்குறாரா, ம். இல்ல குறிப்பிட்ட சாதி சமூகத்துல இருந்து அந்த தலைவர் வந்து புடுங்குறாரா? ம். சொல்லுங்க. ஒரு சமூகத்துக்கு யாரா இருந்தாலும் அது பாஜக சதி பின்னணியில எங்களை வளர விடாம தடுக்கிறாங்க. அதிகாரிகள் எல்லாம் டெல்லி கண்ட்ரோல்ல இருக்கிறாங்க. எப்படி சென்னையின் காவல்துறை அதிகாரி மீறி, இல்ல முதலமைச்சரை மீறி, காவல்துறை அமைச்சரை மீறி காவல்துறைக்குள்ள இவங்க கட்டளை போடுறாங்க. அப்ப நம்ம முதலமைச்சர் ஒண்ணும் தெரியாது. முதலமைச்சர் டம்மியா? ஆமா. ஒண்ணும் தெரியலையா? அதான் சொல்றாரு, அதிகாரிகள் தான் தவறு செய்கிறார்கள், முதலமைச்சரை வந்து அவர் நல்லவர் அப்படின்னு தான் சொல்ல வர்றாங்க. ஒண்ணு முதலமைச்சர் காதுக்கு போல, முதலமைச்சர் காது கேட்கலையா? ஏதாவது ஒண்ணு பட்டுன்னு சொல்லணும். சும்மா இப்படி பூசக்கூடாது. முதலமைச்சர் காதுக்கு போலியா, முதலமைச்சர் காது கேட்கலையா? என்ன நீங்க மடக்குறீங்க? உங்களும் இல்ல இல்லங்க, அதான் சொல்றேங்க. அதான் என் நிலைமை. இப்ப ஏதாவது ஒண்ணு காது கேட்கலையா இல்ல காதுக்கு போகல? காதுக்கு போகலன்னா உனக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லைன்னு அர்த்தம். அதற்கான ஆள் நீ இல்லை. வந்தும் நீ கம்முனு இருந்தா சமூக நீதி பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை. தட்ஸ் ஆல். இதை வெளிப்படையா சொல்லிட்டு போறதுல என்ன திருமாத்தோட இருக்குன்ற கேள்வி இருக்குது. எதுக்கு கேட்டேன்னா, அங்க பரவாயில்ல, அவங்களுக்காக அந்த சமூகம் ராமதாஸ் வன்னிய சமூகத்துக்கு இருக்கிறாரு, பிடிச்சிருவாரு, அதுக்குதான் பிடிச்சி கேட்பாருன்னு சொல்றீங்க. நடக்கலன்னு கேட்கறேன். 3-4 அமைச்சர்கள் இன்னைக்கு அந்த சமூகத்துக்கு இருக்கிறாங்க. எங்களுக்கு சொல்லுங்க. இப்ப ஒருத்தர் போட்டிருக்கிறோமே, உயர்கல்வித்துறை கொடுத்துருக்கிறோமே, எப்போ ஆட்சி முடிய போற நேரத்துல நீங்க சொல்லலாம். ஆனா கொடுத்துருக்கிறோமே நாங்க. ஓ, இதான் திராவிட மாடலா? நாங்க போலீஸ் துறை அமைச்சர் இருந்திருக்கோம் தெரியுமா? பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும் தெரியுமா? விவசாயத்துறை அமைச்சராக இருக்கும் தெரியுமா? கல்வித்துறை அமைச்சராக பட்டியல் சமூக மக்கள் அனுபவிக்காத இல்ல நிர்வகிக்காத பதவியே இல்ல. இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா காங்கிரஸ் பீரியட்ல தெளிவா சொல்லுங்க. காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ கம்யூனிட்டிகளோ யாரோ அங்க பதவியில் இருந்தது யார்? இன்றைக்கு வந்து காமராஜர் பெருமனைகளை கட்டினார்னா போய் அந்த கல்வெட்டை போடுறான். ஒவ்வொரு போர்டிலும் கக்கன்ற பேர் இருக்கும். இருக்குது. திருப்பதி தேவஸ்தானத்துக்கு அந்த போர்டு சேர்மன் வந்திருக்கு, குலசேகர தாஸ். உள்ளேயே போக முடியாத காலத்துல 47களில் அந்த அறங்காவலர் குழு தலைவரா இருந்திருக்கும். இப்போ நீங்க உங்க காலில் விழுந்த ஒரு ஆளை கூட்டாந்து உயர்கல்வித்துறை அமைச்சராகிட்டு பெருமை பேசுறீங்க. நாங்க வந்து ஆமா ஆமா நான் காலில் விழுந்த தப்புன்னு சொல்லல, அது இயக்கம்னா அப்படித்தானே இருக்கும். சரி, நம்ம அதுக்குள்ள போகல. சரி. அப்போ இன்னமும் விவரமே இல்லாம ஏதோ மாடு மேய்ச்சிருந்தாரு, ஏதோ ஒரு சாகசம் பண்ணாரு, அதுல கட்சியில பொறுப்பு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய ஒரு சம்பவத்தை பண்ணாரு, கட்சி கூட நெருக்கமானாரு. அவருக்கு ஒன்றும் பெருசா அது குறித்தான நாலேஜ் எல்லாம் இல்லை. இருந்தாலும் ஏதோ கட்சிக்கு விவரமா இருந்தான்றதுக்காக அவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் ஆகிட்டீங்களா? சொல்லுங்க. சரி, திமுகவில் அதிக படிச்சவர் யாரு? அவர் தான். நீங்க சொல்ற ஆள் தான், நபர் தான். இன்றைக்கு அளவுல அவருக்கு உயர்கல்வி கொடுத்ததே ஒரு எஸ்சிக்கு கொடுத்துன்றீங்க. அவர் ஒரு படிப்பாளியா ஒரு அறிவாளியா நீங்க பாக்கல. அப்போ அதால ஒரு எஸ்சியா அப்படிதான் பாக்குறீங்க. அவர் ஒரு அறிவாளி, ஒரு மெத்த படிச்சவர், ஒரு PhD பண்ணவர், அதெல்லாம் டிகிரி வாங்கினவர். அதெல்லாம் இல்லையா? தலித்துன்னு ஒரு வார்த்தை தான் குவாலிஃபைடு நாங்க கொடுத்துட்டோம் பாருன்னு சொல்றதை கொண்டு வரீங்க. இதுக்கு மாநாட்டுக்கும் என்ன காரணம்? ஏன் நடத்த ஓட்டுறாருமா அப்படி செய்யறாங்க? இல்ல அதுதான். அப்போ இந்த சமூகம் அனாதையான சமூகம். எப்படி உங்கள் பார்வையில் உங்கள் பொறுப்பாளருக்கு நாங்கள் 3ஆம் தர மக்களோ, அதே போலதான் அரசு 3ஆம் தர மக்களாக எங்களை பார்க்கிறது. நீங்கள் பெற்ற வெற்றியில் 13% ஓட்டுக்களை நான் போட்டிருக்கேன்னு உங்க வாயால சொல்லியும் வெறுங்கையதான் நக்கறோம். இது எதனால? எங்கள் சமூகத்திலும் மருத்துவர் போலவோ, GK மணி போலவோ, அன்புமணி அவர்கள் போலவோ ஆளுமைகள் இருந்தா தொண்டை பிடிச்சி கேட்டிருப்பாங்கல்ல. அப்ப நாங்க எங்களால கேட்க முடியல. இதேதான் பஞ்சமி நிலங்களை நாங்க தனித்தனியா கேட்டுக்கிறோம். ஏதாவது ஒரு மூலையில் வாரத்துக்கு ஒண்ணு பஞ்சமி நிலையை மீட்டு கொடுங்கன்னு ஒரு நோட்டீஸை போட்டு ஒரு 10-50 பேர் கலெக்டர் கிட்ட போய் மனுவை கொடுத்துட்டு ஒரு உண்ணாவிரதம் இருந்துட்டு
பசி மயக்கத்துல 95ல இந்த மாதிரி போராட்டம் பண்ணி 2 பேரை துப்பாக்கி சுட்டுல இழந்து இருக்கிறீங்க. சரி, அப்படி போனோம். ம். அதாவது அந்த போராட்டம் அப்ப விக்கிரசா நடந்தது. அதுக்கப்புறம் ம். 94 ஆரம்பிக்க போராட்டம் இன்னமும் ஏதோ ஒரு மூலையில் சிம்மினி விளக்கா எரிந்து கொண்டேதான் இருக்கிறது. ம். உரிமையை கேட்டுக்கொண்டேதான் இருக்கிறோம். கேட்டுக்கிட்டே தான் இருக்கீங்க. எங்கேயோ ஒரு லைட்டா மின்மினி பூச்சி மாதிரி ம். அது இன்றைக்கு பிரகாசமான தீபமாக எல்லா சமூகத்தோரும் சேர்ந்தா ஏத்தப்படுகிறது. ம். அதை ஏத்தனா வெளிச்சம் வந்துடும். அதை அணைடா முதல்ல. சீமான் அதை பண்றாரு இப்ப. அதுதான் அதை அணைச்சிடணும். நீங்க ஒரு பல சமூகம்ல 1-2 பேர் அந்த ஆதிக்க எண்ணத்தோட இருப்பான். ம். நம்ம இன்னைக்கு ஒரு புது சிந்தனைக்கு வந்திருக்கிறோம். ம். ஒரு சமூகத்துல இருந்து ஒரு தப்பு செஞ்சான்னா அவனை குற்றம் செய்தவனா பாருங்க. ம். அவனை சமூக பின்னணியோட சேர்த்துறாதீங்க. எல்லாரையும் சேர்த்து சமூகமா சொல்லாதீங்க. சமூகமா சொல்லும் போது தான் அந்த சமூகம் ஏப்பா தப்பு சரியாப்பா எல்லாத்தையும் சேர்த்தானப்பா சொல்ல நிப்போன்ற மாதிரி வராங்க. ம். எல்லா சமூகத்திலும் ஒரு தப்பு செஞ்சான்னா எல்லாரும் அதை ஒத்துக்க மாட்டான். என்னையா இது மனித நாகரிகத்துக்கு அவன் வேலையை அவன் பாக்குறான், பாரு இது பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்பேற்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு நடந்து ஒவ்வொருத்தரும் பேச ஆரம்பிச்சிருக்கோம். குறிப்பா எஸ்சிக்கல் என்று சொன்னால் ஒவ்வொரு சமூகத்தில் இருக்கிற ஒரு 4-5 பேர் எதிராக இருப்பான்ல, அவன் எல்லாம் ஒன்னா கூட சேருவான். என்ன மாப்பிள்ள உங்க ஊர்ல விட்டீங்களாமே கோயிலுக்குள்ள, எங்க ஊர்லாம் அப்படின்னு எல்லாம் ஒன்னா சேருவாங்க. அந்த அவங்க ஒரு சின்ன குழு அந்த மாதிரி எதிராக இருக்கிறவங்க. ஒரு பெரும்பான்மை குழுவின் தலைவராக இருக்கிறவர்கள் அந்த சமூகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏம்பா எஸ்சிக்கான பிரச்சனையை நம்ம பேசணும்பா, நம்ம மூத்த குடி தானப்பா அவங்க அப்படின்னு ஒரு நிலை வந்திருக்குல்ல. இது தமிழக அரசியல் வரலாற்றில் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு எஸ்சி பிரச்சனைக்கு ஏன்னா நாங்க போவோனே. இன்னொன்னு சொல்லட்டுமா, பாபர் மசூதி இஷ்டாங்களாம் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? சரி, அது தெரியுமா தெரியாதாடா? சிரிக்காதீங்க. இல்லங்க, இப்போ பாபர் மசூதி இடிச்சிட்டாங்களான்னா என்ன அர்த்தம்? தெரியுமா தெரியாதா? தெரியும். பாபர் மசூதி கட்டுவதற்கு நாங்கள் போனோம், அது தெரியுமா உங்களுக்கு? அது வேற நடந்திருக்குதா? அதுக்கு தான் கேட்டேன். என்ன இங்க ஏறி போறானுவனே பாபர் மசூதியை கட்ட போறோம். ஆமா, யாரு பாய் போனா பரவாயில்லையே, இந்த பாவிங்க எல்லாம் போறோம். உங்களை சொல்றீங்க விடுதலை சிறுத்தைகள் சார்பாக பாபர் மசூதி கட்ட போறோம்னு ஒரு போராட்டம் பண்ணாங்கன்னா ட்ரெயின்ல போற மாதிரியே. சரி, இப்ப என்ன தப்புன்றீங்களா? அப்படி நாங்க எல்லாத்துக்கும் போயிருக்கோம். உங்களுக்கு யாரும் வரல, நீங்க கூப்பிடல? கூப்பிடலையா? ஓ, ஒருத்தன் அடிபட்டு கிடக்குறான், அவன் அடிபட்டவனா ஏஞ்சி எங்க வாங்க வாங்க என்னதான் வருவீங்களா? அப்படியே நாங்கெல்லாம் கூப்பிட்டு எல்லாம் பார்த்துட்டோம். அப்போ காவிரிக்கு தண்ணி வரல, ஒரு முன்ன நிப்பாரு. கர்நாடகாவில் அங்கேயும் நாங்களும் நிற்போம். அவன் கொடுக்க கூடாதுன்னு போறான், அது அவன் உரிமை. இவன் கொடுக்கணும்னு கேட்பான், இது இவன் உரிமை. புருஷனுக்கு உரிமை, ஒரு உரிமை உன்னை கட்டுப்படுத்துவான். பொண்டாட்டி ஏன் இஷ்டம் போல இருப்பேன், நான் பெரியார் வாரிசு அப்படின்வா அவ. நல்லா இருக்கல குடும்பம் அந்த மாதிரி. இங்க ஒண்ணு சரி அங்க ஒண்ணு அவங்க பேசுவாங்க. அப்போ எல்லா விஷயங்களுக்காக போனோம் நாங்க. தமிழக வரலாற்றில் அரசியல் வரலாற்றில் முதலாக எங்க விஷயத்துக்கு எல்லாரும் வராங்கல்ல, அதே இந்த போராட்டத்தின் வெற்றி தான். சீமான் போராட்டம் பண்ண உடனே நாளைக்கு இடத்த எடுத்து கொடுத்துருவீங்களா? கொடுக்க வேணாயா? அந்த எண்ணம் வருது இல்ல, சேர்ந்து ஒன்னா நிக்கணும். சீமான் செய்யறாருல, அதுதான் இங்க சிக்கல். அது நடந்தா என்ன சிக்கல் உங்களுக்கு? அதுதான் நான் கேட்கிறேன். அவர் நடத்துறாரு, எல்லாரும் ஒன்னா சேர்றாங்க. முதலாக வரலாற்றில் ஒரு பொது அரசியல் கட்சி, பொது சமூகம் இப்போ ஒன்னா இந்த பிரச்சனைக்கும் சேர்ந்து, சாதிவாரி கணக்கெடுப்புன்றதுக்கும் சேர்ந்து, பஞ்சமண்டல மீட்பு பட்டியல் சமூகத்துக்கும் சேர்ந்து ஒன்னா நிக்கிறது முதலாக நடக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா திமுக இது வரைக்கும் அவங்களுக்கு கேட்கல. அறிவாலயத்துல போய் நாங்க மீட்க போறோம்னு இன்ன வரைக்கும் நடக்கல. அதிமுக இன்ன வரைக்கும் தனிச்சு வரல. இப்ப கூட நாம் தமிழர் மட்டும் பஞ்சமில்லைன்னு கேட்கட்டும், சாதி வாரி கணக்கெடுப்பு கேட்கட்டும், எங்கெல்லாம் சேர்க்காம நாங்க தனித்தனியா கேட்டுக்கிறோம். எங்களுக்கு பர்மிஷன் தராங்களா இல்லையா பாருங்க. ஏர்போர்ட் மூர்த்தி தனியா உங்களுக்கு உடனே கொடுத்துருவாங்க. சீமான் நடத்தக்கூடாது, சீமான் கட்சி நடத்தக்கூடாது, தமிழ்ச்சாதிகளை ஒருங்கிணைத்து தமிழ் சமூகங்களை ஒருங்கிணைத்து நடத்தக்கூடாது. நீ நடத்தம் என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேக்குறீங்க? அவ்வளவு தடை அதுக்கு நாங்க ஒரு இப்ப பஞ்சமி நிலத்துக்காக கூடுறோம்னா, சாதி வரி கணக்கெடுப்புக்காக கூடுறோம். ஏன் நம்ம எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்காரன் நம்ம எல்லாம் என்ன சொல்றோம், ஏன் இவனுக்கு ஏன் என்ன மாட்டானுவோ அப்படின்னு நாங்க ஒரு டிஸ்கஷன் பர்சனலா பண்றோம்னு வச்சுங்க. கணக்கெடுப்பு நடத்துறதுல சாதி பேசுறீங்க, சரி அவ்வளவுதான். தெரியல அவங்க என்னன்னு, அதான் தலைவர் பிரச்சனை.
அப்படின்னு ஆளுக்கு ஒரு கருத்தை பேசுவாங்கல்ல. அவங்க நலனுக்காக இப்ப அந்த சாதி வரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது. அதால தமிழ் சமூகம் எல்லாம் எவ்வளவு இருந்துருவாங்கன்னு தெரிஞ்சிடும். ஒரு காலத்தில் ஆரியம் பிரிச்சதுன்னுவாங்க. ஏதோ பிரிச்சான், அவன் பிரிஞ்சு எங்கேயோ போயிட்டான். இன்னைக்கு கிரவுண்ட்ல இல்ல. திராவிடம் தான் இன்றைக்கு பிரித்து கொண்டிருக்கிறது. நான் நேற்று இரவு ஒரு காணொளி பார்த்தேன். ரங்கராஜ் பாண்டே வந்து இவரோட பிறந்த நாள்ல வந்து வாழ்த்து சொல்றாரு, பேசுறாங்க. யாரோட? அம்மா சீமானுடைய நிகழ்ச்சியில இல்ல, நம்ம முதலமைச்சர் நிகழ்ச்சி இப்ப நடந்தது. சரி, நேற்று முதலமைச்சர் நடந்ததுல அதுக்கு நம்ம அண்ணாச்சி எராமிசக்காரர் தெளிவா கேட்கல எனக்கு. எராமிசனா அவர் பேரை சொன்னா வந்து மரியாதை குறைவா இருக்கும். இதெல்லாம் அடைமொழியோட சொல்றேன். அங்க இப்ப பேரை சொன்ன மரியாதை குறைவாயிடுதா? ஆமா, சரி சரி. அவர் ஒரு வீடியோ போடுறாரு. அதாவது பிராமணர்கள் திராவிட மேடையில் ஏறி பேசுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து லிபரலா இருக்கக்கூடாது. ஒரு காலத்தில் ஹோட்டல்லாம் இருந்துதான். ஒரு காலமா 1930 அந்த வருஷத்தையும் அவர் சொல்றாரு. 30-31 பிராமணால் சாப்பிட வேண்டும்னு இருக்குமா ஹோட்டலுங்கள்ல. மற்றவங்க சாப்பிட இடம்னு இருக்குமா. அது நீட்டா இருக்குமா. இங்க கலிஜா குப்பை இருக்கும், சாணம் கூட இருக்குமா. அது என்ன மாடு வந்து எதனா வைக்க தெரிஞ்சா என்னன்னு தெரியல. சாணம் கூட இருக்குமா. அப்படி இருந்தது. அதை வந்து தாடிக்காரர் மாத்தினார். அவரு போய் எல்லா வேலையில உட்காந்து பெருக்கி கூட்டிட்டு இருந்தாராமா. மாத்தினார். எப்போது? 1930. 2020 எனக்கு தனி கிளாஸ் இருக்கு. இப்பவும் என்னை தெருக்களில் நடமாட நான் சில இடங்களில் போக முடியல. இப்பவும் செத்தா பிணங்களை பிதக்க முடியல. ஒட்டுமொத்த சமூகம் எதிர்க்குன்னு சொல்ல. ஊர்ல ஒரு 2 பேர் இருப்பான்ல, எதிர்க்குது. இதுக்கு என்ன நீ சொல்ல வர? இது வந்து நிறைய இருந்தது, இப்ப குறைச்சி இருக்கிறோம், மாத்தி இருக்கிறோம். அதான் பெரியார் செய்தி. நான் நினைக்கிறேன் நீங்க அப்டேட் ஆகுங்கய்யா. ஒரு பறையர் நானு. சரி, நான் அப்டேட் ஆயிட்டேன். நான் ஏறி வந்துட்டேன். நீ இன்னும் அதுல சாக்கல்லே நிக்கிற. சரி, சொல்றீங்களா நீங்க? பொதுவா எல்லாரையும் சொல்றேன். சரி, நீ இன்னும் 30ல இருக்கிற. நான் 2025 வந்துட்டேன். நான் காசு கொடுத்தா என் முடி வெட்ட மாட்டேன். நடக்குதா இல்லையா? நடக்குது. கிராம பகுதியில் இன்னைக்கு நடக்குது. ஆனா நீ என்ன கதை விடுற? 1930 பிராமணால் சாப்பிட்ற இடம், மற்றவங்க சாப்பிட்ற இடம். டேய், இன்னும் வாங்கடா, உலகம் ரொம்ப வளர்ந்துருக்கு, வாங்க. 2025 வாங்க. சரி, நீங்க எப்போ 2025 வர்றது? அந்த மாதிரி அந்த சட்டி விட்டு வெளியே வரவே இல்லை. அவங்க அந்த பழைய உருட்டுலயே இருக்கிறாங்கல்ல. அந்த உருட்டை தகர்த்து இன்றைக்கு ஒரு புது உலகம் பிறந்திருக்குல்ல. அந்த புது உலகம் பிறந்த பிறகு அந்த சூரியனை பார்த்தா இவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலா தான் இருக்கும். அதுதான் இன்றைக்கு இந்த எப்படியாவது இதை நடத்த விடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம். இப்போ இந்த மாநாடையோ பேரணியோ எதுவுமே நடத்த விடக்கூடாது. இப்போ மருத்துவர் ஒரு பக்கம் நடத்தினார், அன்புமணி ஒரு பக்கம் நடத்தினார். அதுதான் நான் சொன்னேன். அதுல நீங்களெல்லாம் வேற கூப்பிட்டுட்டாரு, நீங்க வேற கூப்பிடுறாரு. அது பெரிய பெரிய விஷயம். அதுவே வயிற்றுச்சலா இருக்கும். ஆமா, அவங்க நடத்துறாங்க. அடுத்து சீமா நடத்துறாரு. அப்புறம் ஒவ்வொருத்தரும் நடத்த ஆரம்பிச்சா அப்புறம் நம்ம நடைய கட்ட வேண்டியதான் போலுது என்ற எண்ணம் இருக்குல்ல. அந்த எண்ணம் ஏதாவது ஒரு சிக்கலை இங்கே போடுகிறது. ஏன்னா காலம் சிலதை கொண்டாந்து நிறுத்துறேன். ஏன் மழை காலத்துல தர்பீஸ் இல்லை? வெயில்ல வந்து அது பெரிய உச்சக்கட்ட வெயில் அதிகமா இருக்கும். அந்த நேரத்துல இந்த நீர் தேவை இருக்கும், உடம்புக்கு நல்லதுன்னு தர்பூசணி விளையுதான். உடம்புக்கு நீர் சத்து குறையும் வெயில்ல. அதற்கு ஒரு இயற்கை ஒரு பழத்தை படைக்கிறது. அந்த நேரத்துல சாப்பிட்டுக்குன்னு படைக்குது. அத மாதிரி காலம் தந்த கையிருப்பு தான் செந்தமிழன் சீமான். ஏன் சீமான் அவர்கள் 13 வருஷமா இதை செய்யல? காலம் இன்றைக்கு அவரை கனிய வைத்திருக்கிறது. காலம் கொண்டாந்து நிறுத்துது. ஏன் அன்புமணி அவர்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி செய்யல? காலம் அவரை கொண்டாந்து நிறுத்துது. அதால இது சிலருக்கு வயிறு எரியுது. எவன் தடுத்தாலும் எது தடுத்தாலும் இது நடக்கும்னா நடந்தே தீரும். அத்தகைய வாய்ப்பை இயற்கை உருவாக்கி கையில கொடுத்துரும். இதுல வந்து ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லி முடிக்கணும். விஜய் படம் நினைக்கிறேன், அவர் சிரிப்பு நடிக்கிற பேர் தெரியல, விவேக் அவர் யாரோ இன்னொருத்தர் போய் சொல்லுவாரு, மார்வாடிக்கிட்ட அடகு வைக்கிறதுல, சரி ஜி நாங்களாம் திருந்திட்டா நீங்க என்ன பண்ணுவோம், நாங்க குஜராத்துக்கே போயிடுவோம்னு சொல்லுவார் அவர். அந்த மாதிரி இப்ப இந்த சமூகம் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா, குஜராத் ரொம்ப தூரம்
இதுக்கு கொஞ்சம் 1 ஹவர்ல போயிடலாம்ல. சரி. ஏன் நீங்க அவ்வளவு தூரம் போறீங்க? இல்ல நாங்க கூட காலையில இருந்து வாக்கிங் நடந்துட்டாவே ஒரு லிமிட் வந்துச்சுனாவே ஆந்திரா எல்லை வருதுன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தான் நாங்க இருக்கிறோம். புரியுதுல? நாங்க அவ்வளவு மோசமானவங்களாம் இல்லை. எவரும் வாழலாம். எவரும் வாழலாம். ஆளுவது நாமாக இருக்கணும், தமிழாக இருக்கணும், தமிழாக இருக்கும். நல்ல நோக்கத்துக்காக அந்த போராட்டம் நடைபெறுது. அதுக்கு உங்களுடைய இந்த விளக்கம் சரியானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.